வணக்கம், இது டேட்டா சயின்ஸ் வித் கீர்த்தி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபீச்சர் இன்ஜினியரிங் டெக்னிக்ஸ் வீடியோ. இது ஆக்சுவலி பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 வீடியோவில் நம்ம ஃபீச்சர் இன்ஜினியரிங்னா என்ன, ஃபீச்சர் இன்ஜினியரிங்கில் காமனாக என்னென்ன டெக்னிக்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக தியரிட்டிக்கலாக கவர் பண்ணியிருந்தோம். அதை நீங்கள் செக் பண்ணலன்னா லிங்க்கில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணிவிட்டு இதை கண்டினியூ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி செஷனில் என்ன பார்க்க போகிறோன்னா, பார்ட் 1ல் படித்த டெக்னிக்ஸ் எல்லாத்தையுமே பைத்தானில் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி பார்க்க போகிறோம். இதுக்காக நம்ம எடுத்துக்கிட்ட டேட்டா செட் ஞாபகம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். டைட்டானிக் மிஷின் லேர்னிங் ஃப்ரம் டிசாஸ்டர் டேட்டா செட். அதை எடுத்துட்டு ஃபீச்சர் இன்ஜினியரிங்கான 5 டெக்னிக்ஸையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மிஸ்ஸிங் வேல்யூஸ் இம்ப்ளிமெண்டேஷன்ல பார்க்கறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, யூஸ்வலாக பண்ண மாதிரி தாங்க ஒரு நோட் புக் கிரியேட் பண்ணி அதில் தேவையான லைப்ரரிஸ்லாம் எழுதியிருக்கேன். அண்ட் இந்த டைட்டானிக் டேட்டா செட்டை train.csvன்னு கேடல் வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தேன். அதை இங்கே ரீட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே நல்லா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலி 899 ரோஸ் இருக்கு. பட் அங்கங்க இந்த ஏஜ், இந்த கேபின், இந்த மாதிரி காலம்ல எல்லாம் நிறைய எம்டி வேல்யூஸ் இருக்கு, நல் வேல்யூஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் நம்ம இப்போ ஃபிக்ஸ் பண்ண போறோம். ஒரு சாம்பிள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் நம்ம என்டையர் டைட்டானிக் டேட்டா செட் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த டேட்டா செட்ல எவ்வளோ நான் வேல்யூஸ் இருக்கு அப்படின்றது தெரியணும் இல்லையா? அதுக்காக நான் என்ன பண்றேன்னா df not is non values dot sum. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஏஜ், கேபின் அண்ட் எம்பார்க் இந்த 3 காலம்லையும் நான் வேல்யூஸ் இருக்கு. அண்ட் அதோட கவுண்ட் இந்த ரெஸ்பெக்டிவ் வேல்யூஸா இருக்கு. நானே வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு போயிடலாம். அது பண்றது எப்படின்னு கேட்டீங்கன்னா டேட்டா ஃப்ரேம் டாட் ட்ராப் நவ். ஓகே, இந்த மாதிரி கொடுத்துட்டீங்கன்னா ஓகே, இது டேட்டா ஃப்ரேம் காட்டுது. ஓகே, ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சுவல் டேட்டா ஃப்ரேமோட ஷேப் அதாவது எத்தனை ரோஸ் எத்தனை காலம்ஸ் இருக்குன்னா 891 ரோஸ் 12 காலம்ஸ் இருந்தது. பட் எனக்கு நான் வேல்யூஸ் எங்கேயுமே வேண்டாம் அப்படின்னு நான் டிசைட் பண்ணதுக்கு அப்புறமா எல்லாத்தையும் ட்ராப் பண்ணோன்னே இட் ஹாஸ் ரெடியூஸ் டு 183. ரொம்ப டேட்டா நமக்கு லூஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி பண்ணோம்னா டேட்டா லாஸ் ஆகும். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். இந்த ட்ராப் பண்றதே கூட கொஞ்சம் எத்திக்கலா ட்ராப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த நல்லா பாத்தீங்கன்னா 3 காலம்ஸ் தான் ரொம்ப எம்டியா இருக்காங்க. இந்த ஏஜ், இந்த கேபின், இந்த எம்பார்க் இதெல்லாம். ஸோ காலம்ஸை மட்டும் கூட ட்ராப் பண்ணோம்னா மேபி இன்னும் கொஞ்சம் நம்ம டேட்டா சேவ் பண்ணலாம். ஸோ காலமை மட்டும் ட்ராப் பண்றதுக்கு எப்பயுமே காலம் பிலாங்ஸ் டு ஆக்சஸ் 1 இல்லையா? ஸோ ஆக்சஸ் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லி கொடுத்து பாருங்க. இப்போ நம்ம ஷேப் கொடுத்தோம்னா சி காலம்ஸ் தான் குறைஞ்சிருக்கு. ரோஸ் அப்படியே இருக்கு 891. காலம்ஸ்ல இப்போ இந்த 3 காலமும் போயிடுச்சு, ஏஜ், கேபின், எம்பார்க். ஸோ 12 - 3 is equal to 9. பட் இப்படியும் கூட நம்ம டேட்டாவை லூஸ் பண்றோம்ல, அதுக்கு பதிலாக இந்த டேட்டா வச்சுட்டே நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படின்னா வில் கோ டு டைப் 2. இம்ப்யூட்டேஷன் பண்றதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு எம்டி காலம் எடுத்துக்கிறேன். அதை அதோட டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கு அப்படின்றத காமிக்க போறேன். டிஸ்ட்ரிபியூஷன் பாக்குறதுக்கு we have the disk plots from Seaborn. Seaborn என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியலன்னா அதை பத்தின வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனல்ல இருக்கு, நான் லிங்க்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் பிளாட் எந்த காலம்க்கு வரைய போறேன். ஸோ ஏஜ்ன்ற காலம்ல நிறைய நான் வேல்யூஸ் இருக்கு. அதுலதான் நான் அந்த நான் வேல்யூஸ் எல்லாம் ஏதோ ஒரு வேல்யூ வச்சு ரீப்ளேஸ் பண்ணணும். பட் அதுக்கு மீன் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் வருது. மீன் எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மீன் இம்ப்யூட்டேஷன் கேன் பி டன் ஃபார் நார்மலி டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டா. ஸோ இந்த டேட்டாவோட டிஸ்ட்ரிபியூஷனை பாக்குறதுக்காக இந்த கிராஃபே நம்ம வரையணும். ஓகே, ஸோ இது பெல் கர்வா இல்லையான்னு எனக்கு பார்த்தாவே தெரியும். பட் உங்களுக்கும் நல்லா தெரியணுன்றதுக்காக I'm adding the kernel density estimator. ஸோ சி அழகா ஒரு பெல் கர்வா தான் இருக்கு. ஸோ இட் இஸ் அ நார்மல் டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டா. நாம என்ன பண்ணலாம்னா we can go with the mean imputation. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த காலம்க்கு மீன் வேல்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். டேட்டா ஃப்ரேமோட ஏஜோட மீன் 29.69. ஓகே, ஸோ 29.69 அப்படிங்கிறது ஒரு ரவுண்டான வேல்யூவா இல்லை, அதனால நான் ரவுண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ 30 அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன். இந்த எம்டி வேல்யூஸ் எல்லாமே இப்போ நான் 13 வச்சு ரீப்ளேஸ் பண்ண போறேன். அதுவும் ரொம்ப சிம்பிளாவே பண்ணிடலாம் பிகாஸ் ஆஃப் திஸ் ஃபில் நவ். நான் என்ன பண்ண போறேன்னா இந்த ஏஜ்ன்ற காலம் எடுத்துக்கிறேன். ஏஜ் டாட் ஃபில் நவ் நான் வேல்யூவை இந்த 13 வேல்யூவை வச்சு ஃபில் பண்ண போறேன். பிகாஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்ல இட் இஸ் நார்மலி டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டான்னு.
ஏஜோட காலம்ல போய் நான் வேல்யூஸ் இருக்கான்னு பார்த்தோம்னா எந்த நான் வேல்யூஸ்மே இல்லை. சக்சஸ்ஃபுல்லி நம்ம வந்து ஒரு காலமை காலி பண்ணியாச்சு. பட் இஃப் வி ஹாவ் அ நார்மல் டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டா இல்லப்பா, டேட்டால வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் இல்ல, அந்த டேட்டா வந்து ஏனோ தானோன்னு இருக்கு அப்படின்னா அவுட்லேயர்ஸ் இருக்க டேட்டா செட் அப்படின்னு சொல்றாங்க. பேசிக்லி அவுட்லேயர்ஸ் ஆர் நத்திங் பட் த எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ் இந்த கண்டினியூஸ் ரேஞ்ச். ஸோ அதை பத்திலாம் நம்ம தியரியில பார்த்துட்டோம். ஏஜே எடுத்துக்கிறேன். ஏஜ் டாட் மீடியன் வேல்யூ எவ்வளோன்னு பார்க்குறேன். வாவ், மீடியன் வேல்யூவும் இந்த டேட்டா செட்ல 30ஆவே தான் இருக்கு. ஸோ இதை வந்து வச்சு நீங்க ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த இடத்துல அப்படியே இந்த 30 வச்சு திருப்பி ரீப்ளேஸ் பண்ணி நீங்க ஒரு ஸ்டெப் எழுதிக்கங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து மோட். ஸோ மோட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம இந்த கேபின் மாதிரி கேட்டகரிக்கல் வேல்யூஸ் இருக்குல்ல, கேபின், இந்த எம்பார் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதுல எல்லாம் நம்ம மோட் ஃப்ரீக்வெண்டா எந்த வேல்யூ வருதோ அதை வச்சு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்றேன், டிஎஃப் எம்பார் டாட் மோட்னு போட்டோம்னா ஃப்ரீக்வெண்டா என்ன வேல்யூ இருக்குன்றது வரும். எஸ்ங்கிறது தான் ஃப்ரீக்வெண்டா இருக்க வேல்யூ. அதை வச்சு நம்ம வந்து டேட்டா ஃப்ரேம்ல இருக்க அந்த வேல்யூஸை ரீப்ளேஸ் பண்ணிடலாம். அது எப்படி பண்றதுன்னா, முன்னாடி நம்ம ஃபாலோ பண்ணலாம் சேம் வே. எம்பார்க் டாட் ஃபில்னா அப்படின்ற மெத்தட் தான். எந்த வேல்யூ வச்சு ஃபில் பண்ண போறோம், we are going to use this yes because that is the mode value and டைரக்டாவே வந்து மாத்திடலாம்னு இருக்கேன்ப்பா, in place equal to true. ஓகே, ஸோ இதுக்கப்புறமா இப்ப இந்த எம்பார்க்ல வந்து ஏதாவது எம்டி வேல்யூஸ் இருக்கா அப்படின்னு நீங்க போய் ஒரு தடவை கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணி பார்த்துக்கலாம். எதுவும் இல்லை. ஓகே, ஸோ இந்த மீன் மீடியன் மோட் இல்லாம இன்னும் கூட 2 டைப்ஸ் ஆஃப் இம்ப்யூட்டேஷன் டெக்னிக்ஸ் இருக்கு. ஒன்று வந்து ரேண்டம் சாம்பிளிங் இம்ப்யூட்டேஷன். ரேண்டம் சாம்பிளிங் இம்ப்யூட்டேஷன்னா சிம்பிளிங்க, அந்த டேட்டா ஃப்ரேம்ல இருக்க ஏதோ ஒரு ரேண்டமான சாம்பிள் எடுத்துக்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஏஜ் வந்து இருக்க நான் வேல்யூஸ் எல்லாம் ரீப்ளேஸ் பண்ணும்ல, அதுக்கு நான் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ஏஜ்லயே இருக்க ஏதோ ஒரு சாம்பிள் வந்து எடுத்துக்கலாம். ஏஜ் டாட் 0ன்னு வச்சுக்கோங்களேன், 22 இருக்கு இல்லையா, சிம்பிளி ரேண்டமா இந்த வேல்யூ எடுத்துக்கலாம். ரேண்டம் சாம்பிளிங் இம்ப்யூட்டேஷன். ஓகே, ஸோ தட் எங்கெங்க நான் இருந்ததோ அங்கெல்லாம் 22 அப்படின்னு சொல்லி வந்துடும். அண்ட் ஆர்பிட்ரரி இம்ப்யூட்டேஷன் ஒன்று இருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட், அதாவது இந்த சாம்பிள்ல தான் இருக்கணும்னே அவசியம் கிடையாது, இஷ்டத்துக்கு அவங்க தான் ஏதோ ஒரு நம்பர் ஆர்பிட்ரியா வந்து போட்டுக்குவாங்க. இந்த ஏஜ் வந்து நான் சும்மா ஐ கேன் கிவ் இட் அஸ் 100 ஆல்சோ, என் இஷ்டத்துக்கு ஐ கேன் ஃபில் இட். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஆர்பிட்ரியா. ஸோ ஆர்பிட்ரிக்கு பின்னாடி அகைன் ஒரு சயின்ஸ் இருக்கும். ஸோ நான் வந்து இங்க 100 அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன், பட் அவங்க வந்து எந்த வேல்யூ செட் பண்ணா அந்த அந்த இந்த ரேஞ்சுக்கு வந்து பெட்டரா இருக்கும் அப்படின்ற ஒரு மேத்தமெட்டிக்கல் ரீசன் வச்சு ஒரு ஆர்பிட்ரி வேல்யூ வந்து செட் பண்ணுவாங்க. நம்மளோட டைட்டானிக் டேட்டா செட் இம்பேலன்ஸ்டா இருக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா, அந்த ப்ரெடிக்ட் பண்ண வேண்டிய காலம் இருக்குல்ல, சர்வைவ்ட, அதோட டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குன்றத பாக்குறேன். இங்க பாத்தீங்கன்னா, அதாவது இறந்து போனவங்க கவுண்ட் வந்து 549 அதிகமாகவும், சர்வைவ் ஆனவங்க கவுண்ட் வந்து 342 கம்மியாகவும் வந்து இருக்கு. பட் இதோட அந்த பெர்சன்டேஜ் வந்து 60-40 தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் பெரிய மேக்ஸ் ஒன்றும் பண்ணல, நம்பர் டிவைட் பை டோட்டல் இன்டூ 100 பண்ணேன். அப்படிதான் இந்த 61 and 38 வந்து எனக்கு கிடைச்சது. ஓகேவா, நல்லா பாத்தீங்கன்னா இட் இஸ் பேலன்ஸ் டேட்டா செட். ஏன்னா நம்ம தியரியிலேயே பார்த்துட்டோம், 80-20 வரைக்குமே வந்து இம்பேலன்சிங் வந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஓகே தான். பட் அந்த 80-20 90-10 தான் இம்பேலன்ஸ்டு. இம்பேலன்ஸ் டேட்டா செட்டுக்கு தான் நம்ம இந்த அப் சாம்பிளிங் டவுன் சாம்பிளிங்லாம் பண்ணுவோம். பட் டெமோ பர்பஸ்க்காக நான் என்ன பண்றேன்னா, இந்த டேட்டா செட்டை எடுத்துட்டு இதை பேலன்ஸ் பண்ணி காமிக்க போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த டேட்டா செட்டை 2ஆ ஸ்பிளிட் பண்ணியிருக்கேன். மைனாரிட்டி கிளாஸ் வந்து 1 தப்பிச்சவங்க, மெஜாரிட்டி கிளாஸ் வந்து இறந்து போனவங்க 0. அதை ரெண்டு டேட்டா ஃப்ரேமா பில்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த டவுன் சாம்பிளிங் அப் சாம்பிளிங்லாம் பண்ணணும்னா we need a library called resample அப்படின்னு ஒரு மாடியூல் இருக்கு, அது நமக்கு வேணும். அது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா sklearnல இருக்க utilsக்குள்ள இருக்கு. ஓகே, ஸோ ரீசாம்பிள் அதை வச்சுட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்மளோட மைனாரிட்டி கிளாஸோட கவுண்டை தூக்க போறோம். தட் வே வி ஆர் டூயிங் அப் சாம்பிளிங். ஓகே, யா, ஸோ மைனாரிட்டி கிளாஸ் எடுத்துக்கணும். அண்ட் அதோட எவ்வளோ வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும்ல, நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, இஸ் ஈக்குவல் டு லென்த் ஆஃப் த மெஜாரிட்டி கிளாஸ், பேசிக்லி டிஎஃப் மெஜாரிட்டி. ஓகே, அண்ட் ரீப்ளேஸ் அப்படின்னு ஒரு பராமீட்டர் இருக்கு. இந்த ரீப்ளேஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரீப்ளேஸ் பண்றதுங்க, ஒன்னு எடுத்துட்டு அந்த இடத்துல இன்னொன்னு வைக்கிறதும்பாங்கல்ல,
ஒன்னு எடுத்துட்டு திருப்பி அந்த இடத்துல இன்னொன்னு வைக்கணும். ஸோ ஒரு சாம்பிள் இருக்குன்னா அந்த சாம்பிள் கிட்ட அது பக்கத்துல இன்னொரு சாம்பிள் வைக்கணும். டூப்ளிகேட் மாதிரி அது மேலேயே வைக்க போறோம் இல்லையா? அப்படிதான் நம்ம சாம்பிளோட கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ ரீப்ளேஸ் பண்ணுங்கன்னு சொல்றோம். ரீப்ளேஸ்மெண்ட் இஸ் தேர். ரீப்ளேஸ் ஈக்குவல் டு ட்ரூ. அண்ட் ரேண்டம் ஸ்டேட்னு ஒன்று செட் பண்ணிக்கிறோம். ரேண்டம் ஸ்டேட் இஸ் நத்திங் பட் நீங்க எந்த நம்பர் வேணா செட் பண்ணிக்கலாம். ஏன்னா திருப்பி திருப்பி இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ரன் பண்ணும்போது ஒரே நம்பர் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரே மாதிரி இந்த கவுண்ட் வந்து ஸ்ப்ளிட் ஆகுன்றதுக்காக. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் இதை வந்து நான் ஒரு டேட்டா செட்டா சேவ் பண்ணி வைக்கணும்ல. ஸோ அப்சாம்பிள் டேட்டா ஃப்ரேம் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ நீங்க அப்சாம்பிள் டேட்டா ஃப்ரேமோட ஷேப்பை போய் பார்க்கலாம். 549, 12 இந்த 549 வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. பட் இது வந்து ரெண்டையும் கம்பைன் பண்ணாதானே ஆக்சுவல் டேட்டா ஃப்ரேம் வந்து கிடைக்கும். நமக்கு வந்து சர்வைவோட வேல்யூ வந்து ரெண்டு ரெண்டு குரூப்லயுமே ஈக்குவலா ஸ்ப்ளிட் ஆயிருக்கு. ஸோ இப்படிதான் வந்து அப் சாம்பிளிங் பண்ணணும். சேம் வே வி கேன் டூ த டவுன் சாம்பிளிங். டவுன் சாம்பிளிங் எப்படி பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அதே லைப்ரரி தாங்க. இந்த வாட்டி டவுன் சாம்பிள்டு டேட்டா ஃப்ரேம் அப்படின்னு பேரை வச்சுக்கலாம். அண்ட் சேம் ரீசாம்பிள் தான் இங்க யூஸ் பண்ணணும். ரீசாம்பிள் இப்போ வந்து என்ன பண்ணணும், நம்ம மெஜாரிட்டி கிளாஸை வந்து குறைக்க போறோம். ஸோ மெஜாரிட்டி கிளாஸை தான் தூக்கி உள்ள கொடுக்கணும். அண்ட் எவ்வளவு சாம்பிள்ஸா குறைக்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மைனாரிட்டி கிளாஸ் வந்து எவ்வளவு சாம்பிள்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு குறைக்க போறோம். ஸோ டேட்டா ஃப்ரேம் மைனாரிட்டியோட லென்த் வந்து கொடுத்துடணும் இந்த இடத்துல. ஃபாலோ பை இந்த வாட்டி ரீப்ளேஸ்லாம் வந்து நம்ம பண்ண போறது கிடையாது. ஏன்னா இருக்கிறத எக்ஸ்ட்ரா இருக்கிறத கழட்டி விட போறோம். ஓகேவா? ஸோ ரீப்ளேஸ் பண்ண மாட்டோம். ஸோ ரீப்ளேஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ். அண்ட் ரேண்டம் ஸ்டேட் ஒரு சீட் வந்து செட் பண்ணி வைக்கணும் ரெப்ளிகேஷனுக்காக. ஓகே, ஸோ டவுன் சாம்பிள் டேட்டா ஃப்ரேமோட ஷேப் நீங்க போய் பார்த்தீங்கன்னா 342 இந்த மைனாரிட்டி கிளாஸோட கவுண்டா இருக்கு. அண்ட் இதுல இருந்து நீங்க ஒரு ஆக்சுவல் டேட்டா ஃப்ரேம் ஈஸியா பில்ட் பண்ணிக்கலாம் இல்லையா? கம்பைன் பண்ணதுக்கு அப்புறமா கவுண்ட் ஈவனா இருக்கான்னு ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டு கிளாஸ்மே கம்மியாகி 342 342 இந்த மாதிரி ஆயிருக்கு. ஓகே, நோட்ன்றது வந்து இந்த ஐஎம்பி லேர்ன் அப்படின்ற லைப்ரரியில வந்து இருக்கு. இதை வந்து நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். நீங்களும் பிப் இன்ஸ்டால் ஐஎம்பி லேர்ன் போட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கு அப்புறமா இதோட அந்த ஸ்மூத் டெக்னிக் வந்து எங்க இருக்குன்னா ஓவர் சாம்பிளிங் அப்படின்ற மாடியூலுக்குள்ள இருக்கு. ஓகே, ஸோ ஸ்மூத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கறதுக்காக நான் என்ன பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் வந்து விஷுவலைஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தேன் டேட்டா செட்டை. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இங்கே வந்து நிறைய டெக்ஸ்ட் காலம்ஸ் வந்து இருக்கு இல்லையா? ஸோ ஐடியல் வேர்ல்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எல்லா டெக்ஸ்ட் காலம்ஸுமே எடுத்து என்கோடிங்லாம் பண்ணி எல்லாத்தையும் நியூமரிக்கல் வேல்யூஸாக மாற்றிட்டு அதுக்கப்புறமா இந்த ஸ்மூத் டெக்னிக் வந்து அப்ளை பண்ணுவாங்க. பட் அவ்வளோ பண்ண வேணாம், சிம்பிளிஃபைடாக பண்ணலான்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா ரெண்டு ஃபீச்சர்ஸ், ரெண்டு நியூமரிக்கல் ஃபீச்சர்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். அதை வச்சு நம்ம ஒரு கிராஃப் வந்து வரைஞ்சு பார்க்கலாம், அதாவது பிளாட் வந்து வரைஞ்சு பார்க்கலாம். ஸோ தட் நான் டெஃபினிஷன்ல சொன்னேன் இல்லையா, ரெண்டு டேட்டா பாயிண்ட்ஸ் எடுத்துக்குவாங்க, அதுக்கு நடுவுல இருக்க பாயிண்ட்ஸை வந்து இன்டர்போலேட் பண்ணிக்குவாங்க, பக்கத்துல அவங்களே வந்து வரைஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நம்ம அழகா விஷுவலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்கேட்டர் பிளாட் போடலாம். அந்த ரெண்டு லக்கி நியூமரிக்கல் வேரியபிள்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் ஐடி. ஸோ பேசஞ்சர் ஐடி இஸ் அ யூனிக் வேல்யூ. ஒருத்தவங்களுக்கும் ஒன்னொன்று தான் இருக்கும். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்க்கு இட் ஃபிட்ஸ் பெட்டர். அண்ட் ஒய் ஆக்சிஸ்ல வந்து ஐ வில் டேக் ஏஜ். ஸோ இந்த ரெண்டு காலமும் எடுத்துக்கலாம். அண்ட் நம்மளோட முக்கியமான காலம் வந்து சர்வைவ்டு தான் இல்லையா? ஏன்னா அதை வச்சுதான் இந்த டேட்டா செட் நம்ம பேலன்ஸ் பண்ணவே போறோம். ஸோ அதை வச்சு இந்த ஏஜ் காலம் வந்து எவ்வளோ டிவைட் ஆயிருக்கு அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்பிள் கலர் பாயிண்ட்ஸ் வந்து எல்லோ கலர் பாயிண்ட்ஸை விட அதிகமா இருக்கு. கரெக்டா? ஸோ பர்பிள் தான் வந்து இறந்து போனவங்களோட கவுண்ட் அண்ட் எல்லோ வந்து சர்வைவ் ஆனவங்களோட கவுண்ட்னு நினைக்கிறேன். நாம வந்து இந்த பேலன்ஸ் இந்த டேட்டா செட் வந்து பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். அப் சாம்பிளிங் பண்ண போறோம் யூசிங் ஸ்மூத். ஸோ ஸ்மூத்தை வந்து இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. அதை வச்சு அதுக்குள்ள ரீசாம்பிள் மெத்தட் இருக்கு, அதை வந்து கால் பண்ணிடலாம் வழக்கம் போல. ஸோ ரீசாம்பிள் பண்ணும்போது நம்ம இந்த ரெண்டு காலம் மட்டும்தான் எடுத்திருக்கோம்ல. ஸோ இது ரெண்டையும் வந்து இப்ப நம்ம இதுகிட்ட தூக்கி கொடுத்துடலாம். பேசஞ்சர் ஐடி அண்ட் ஏஜ். ஓகே, அது ரெண்டையும் தூக்கி கொடுத்துட்டு அண்ட் எதை வச்சு நீ வந்து அப் சாம்பிளிங் பண்ணணும் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணோம்ல, விச் இஸ் நத்திங் பட் அந்த சர்வைவ்டு காலம். ஓகே, வேரியபிளை ஸ்டோர் பண்ணும் இல்லையா, எக்ஸ் கமா ஒய்ன்னு வச்சிடறேன். ஸோ எக்ஸ் இஸ் ஃபீச்சர்ஸ், ஒய் இஸ் நத்திங் பட் டார்கெட் வேல்யூ.
ஸோ இதையும் நம்ம விஷுவலைஸ் பண்ணி பார்த்துடலாம் இப்போ. I use the same go for that. என்ன இந்த df பதிலா we'll use x and c க்கு பதிலா we'll give y. Okay. So நல்லா பாத்தீங்கன்னா கொஞ்சம் டீப்பா உத்து பாத்தீங்கன்னா இந்த எல்லோ கலர்ஸ் வந்து முன்னாடி கொஞ்சம் கம்மியா இருந்தது அண்ட் இப்ப வந்து கொஞ்சம் நல்லாவே கச்சகச்சாவா இருக்கு. ஸோ இதுல என்னமா புரியுது அப்படின்னு நீங்க கேட்க முடியாது. பிகாஸ் ஐடியலி இட் இஸ் நாட் அட் ஆல் இம்பேலன்ஸ் டேட்டா செட். நாமளா தான் எடுத்து இதை வாண்டடா டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம என்ன பண்ணலாம், டார்கெட்டடா ஏதாவது 2 பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஐ திங்க் திஸ் இஸ் நைஸ். இந்த 5260 பாத்தீங்கன்னா 2 எல்லோ பாயிண்ட் இருந்தது இல்லையா முன்னாடி. நான் என்ன சொன்னேன், இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் ஏதாவது பாயிண்ட் வரைவாங்க. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் டிஃபரன்ஸும் கம்மியா தான் இருக்கு. கண்டிப்பா 3 பாயிண்டா மாறி இருக்கும் அது. இதோ இங்க ஒரு 3வது பாயிண்ட் ஆட் ஆயிருக்குல்ல. இந்த சேம் வே எல்லா பாயிண்ட்ஸ்க்குமே பண்ணிருப்பாங்க அவங்க. ஸோ வேற எங்கேயாவது நீங்க பாத்தீங்கன்னா இந்த பாட்டம்ல பார்க்கலாம். இங்க ஒரு 3 பாயிண்ட் இருக்கு. இங்க ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். இதோ இந்த இடத்துல கொஞ்சம் கும்பல் ஆயிடுச்சு. ஸோ திஸ் இஸ் ஹவு ஸ்மோட் ஒர்க்ஸ். ஓகே. ஸோ அவுட்லையர்ஸ் ஹேண்டில் பண்ணோம் அப்படின்றதுக்காக நான் வந்து என்ன பண்றேன்னா 5 நம்பர் சவரி நம்ம படிச்சோம் இல்லையா, அதை வந்து எப்படி இம்ப்ளிமெண்டேஷன்ல கோட்ல பண்றதுன்றதை காமிக்க போறேன். ஸோ குவான்டைல் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு நம்பின்னு ஒரு லைப்ரரி இருக்கு இல்லையா, அதுலயே குவான்டைல் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. அதை வந்து நான் யூஸ் பண்ணி Q1, Q2, Q3 தான் வந்து கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். ஸோ இதுல இருந்து நான் நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், அந்த லோயர் ஃபென்ஸ் அண்ட் அப்பர் ஃபென்ஸ், அதுதான் நம்மளோட மெயின் கோல் இல்லையா. அதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதை தாண்டி இருக்கவங்க எல்லாம் அவுட்லைன் சொல்லி we can remove them. ஸோ அதுக்கு வந்து அகைன் we need interquartile range. So IQR is equal to பின்னோல Q3 minus Q1. ஓகே. ஸோ இப்போ நமக்கு ஐக்யூஆரோட வேல்யூ வந்து கிடைச்சிரும். நம்ம என்ன பண்ணிடலாம், ஃபென்ஸ் கட்டிடலாம். லோயர் ஃபென்ஸ் இஸ் ஈக்குவல் டு, அதோட ஃபார்முலா என்னன்னு கேட்டீங்கன்னா Q1 மைனஸ் 1.5 இன்டூ இன்டர்குவார்டைல் ரேஞ்ச் 2.5 and 54.5. ஸோ இதுதான் அந்த ஃபென்ஸோட வேல்யூ. நாம இப்ப என்ன பண்ணலாம்னா இந்த வேல்யூக்கு கீழே இருக்கவங்க அண்ட் இதை விட ஜாஸ்தியா இருக்கவங்க எல்லாருமே அவுட்லையர்ல சொல்லி ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். தெரியும் இந்த டேட்டா செட்டோட சைஸ் வந்து 891. அவுட் ஆஃப் தட் we have got 66 outliers. ஸோ இந்த அவுட்லையர்ஸ் எல்லாம் வந்து பாரபட்சமே பார்க்காம ரிமூவ் பண்ணிடலாம். அகைன் அவுட்லையர் ரிமூவல் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த மெஷின் லேர்னிங் அல்காரிதம் you are choosing. Some algorithms are there like in the decision trees, random forest, XGBoost அதெல்லாம். ட்ரீஸ் டோன்ட் கேர் அபவுட் த அவுட்லையர்ஸ். ஸோ அவங்களுக்கு தான் நம்ம ரிமூவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அண்ட் குயிக்கா வந்து நம்ம கிட்ட ஒரு டேட்டால வந்து அவுட்லையர் இருக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக we have this beautiful box plot. ஸோ பாக்ஸ் பிளாட் பத்தி எல்லாமே நம்ம ஆல்ரெடி சீபார்ன் லைப்ரரி டிஸ்கஸ் பண்ணும்போதே we have discussed. தேவைப்பட்ட அதை செக் பண்ணி பாருங்க. ஸோ இது வந்து ஏஜ் காலமோட பாக்ஸ் பிளாட். ஸோ Q1, Q2, Q3 இங்க இருக்கும். இது வந்து லோயர் பவுண்ட், இது வந்து அப்பர் பவுண்ட். அந்த ஃபென்ஸ் சொன்னோம் இல்லையா, இதை தாண்டி இந்த ரவுண்டா இருக்காங்கல்ல, இவா எல்லாமே அந்த அவுட்லையர்ஸ். நம்ம இங்க பார்த்தோம்ல 66 வேல்யூஸ். So இதை வச்சு கூட நம்ம we can quickly visualize the outliers in our data set. என்கோடிங் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம், we'll use it for categorical data types இல்லையா. நம்மளோட டேட்டா டைப்ஸ்ல என்னென்ன கேட்டகரிக்கல் வேல்யூஸ் இருக்குன்னு நம்ம முன்னாடியே பார்த்தோம். நான் வந்து ஆல்ரெடி அதை உங்களுக்கு டிஃபரெண்ட் டேட்டா டைப்ஸ் பத்தி படிக்கும் போது சொன்னேன். இந்த பி கிளாஸ், செக்ஸ் அண்ட் எம்பார்க், இது 3 தான் இல்லையா. ஸோ இதோட வேல்யூஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்றத நான் இங்க வச்சிருக்கேன். பி கிளாஸ் தான் அந்த கோச் 1 or 2 or 3, செக்ஸ் மேல் ஆர் ஃபீமேல், அண்ட் எம்பார்க் அந்த 3 போர்ட் எந்தெந்த இடத்துல ட்ராப் பண்ணாங்கன்றது. ஓகே, இது வந்து 1 ஹாட் என்கோடிங் பண்ணி பார்த்துடலாம். இதுக்காக நான் வந்து 1 ஹாட் என்கோடர் அப்படின்ற ஒரு வேரியபிள்ல அந்த என்கோடர் வந்து இனிஷியலைஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் இனிஷியலைஸ் பண்ணதுக்கு அப்புறமா என்கோடர் கிட்ட நம்ம எந்த டேட்டா வந்து கன்வெர்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது கொடுத்துடலாம். ஃபிட் அண்டர்ஸ்கோர் டிரான்ஸ்ஃபார்ம். ஸோ ஃபிட் டிரான்ஸ்ஃபார்ம்னா ஒன்றும் இல்லைங்க, நம்ம கொடுக்குற டேட்டாக்கு 1 ஹாட் என்கோடிங் 1s and 0s பண்ணி கொடுக்கணும்ல, அந்த மெத்தட் வந்து ஃபிட்ல இருக்கும். ஃபிட் அண்டர்ஸ்கோர் டிரான்ஸ்ஃபார்ம்னு பண்ணோம்னா நம்ம எந்த டேட்டா வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண சொல்றோமோ அதுல வேல்யூவையும் வந்து மாத்தி கொடுத்துரும். ஸோ நார்மலா ஃபிட் மட்டும் பண்ணோம்னா சேஞ்சஸை பண்ணி ஒரு ஓரமா வச்சிருக்கோம். டிரான்ஸ்ஃபார்ம்னு சொன்னோம்னா அந்த வேல்யூஸ் வந்து அப்ளை பண்ணிடும். ஓகேவா. It is a sparse matrix. 891 cross 2 sparse matrix. 891 ரோஸ்ல 2 காலம், ஒன்னு வந்து மேலுக்கெல்லாம் 1 இருக்கும், இன்னொன்னு அதாவது மேல் வர இடத்துல 1, இன்னொரு இடத்துல 0 அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஸ்பார்ஸ் மேட்ரிக்ஸ்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ பொதுவாகவே ஜெனரலா மேட்ரிக்ஸ்ல ஸ்பார்ஸ் மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்னன்னா, அந்த மேட்ரிக்ஸ்ல வந்து நான் ஜீரோ எலமெண்ட்ஸ் ரொம்ப கம்மியா இருப்பாங்க, 0 எலமெண்ட்ஸ் ரொம்ப அதிகமா இருப்பாங்க. அதை வந்து ஸ்பார்ஸ் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய இடத்துல வந்து ஸ்டோரேஜ் கன்வென்ஷனுக்காக ஸ்பார்ஸ் மேட்ரிக்ஸ் அவங்களே டேட்டாவை வந்து வாண்டடா சேவ் பண்ணி வைப்பாங்க. இந்த செக்ஸ் வந்து மேல்னு இருக்கு. ஸோ மேல் வந்து 1 அப்படின்னு சொல்லி செட் ஆயிருக்கு.
ஃபீமேலுக்கு வந்து 0ன்னு செட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் வந்து ஃபீமேல் இருக்கு. ஃபீமேலுக்கு வந்து 1, மேலுக்கு வந்து 0ன்னு செட் பண்ணியிருக்காங்க. இது வந்து இப்படி பார்க்கறதுக்கு நல்லா இல்ல. நான் என்ன பண்றேன், இது ஒரு டேட்டா ஃப்ரேமாவே கன்வெர்ட் பண்ணிடுறேன். பெட்டர் கேட்டீங்கன்னா ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல எடுத்துக்கும். ஸோ எஃப் தான் ஃபர்ஸ்ட் வரும் இல்லையா எம்முக்கு முன்னாடி. அதனால எஃப்க்கு வந்து 0ன்ற லேபிள் வந்து அதை அலாட் பண்ணிக்கிச்சு. ஓகே. ஸோ ஃபைனலா நீங்க வேணா இந்த இந்த டேட்டா ஃப்ரேம் கூட அந்த டேட்டா ஃப்ரேம், அதாவது இந்த டேட்டா ஃப்ரேம் அது கூட மெர்ஜ் பண்ணிட்டு இந்த செக்ஷன்ற காலமை வந்து கழட்டி விட்டுலாம். ஸோ தட் we have finally encoded this categorical value into this numerical value. ஓகே. பட் இது வந்து நமக்கு தெரியும் it is having this problem of curse of dimensionality. அதனால தான் we went to label encoding. லேபிள் என்கோடிங் எப்படி பண்றது? லேபிள் என்கோடர் நம்ம வந்து ஆல்ரெடி மாடியூல் இம்போர்ட் பண்ணி வச்சிருக்கோம்ல, அதை கூப்பிட்டுணும். இதுக்கப்புறமா what we can do, இந்த மாதிரி ஒரு டேட்டா ஃப்ரேம் எடுத்து பார்த்துடலாம் நம்ம. நாமளும் இந்த மாதிரி காலம் நேம் செட் பண்ணிக்கலாம். நான் அதான் செட் பண்றேங்க. இப்போ இந்த டேட்டா ஃப்ரேம் போய் பார்த்தீங்கன்னா ஸோ அதே மாதிரி தான் எடுத்திருக்காங்க. மேலுக்கு வந்து 1ன்னு எடுத்திருக்காங்க, ஃபீமேலுக்கு வந்து 0ன்னு எடுத்திருக்காங்க ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல. ஸோ ஒரே காலம் தான் இங்கே ஆட் ஆயிருக்கு. அதுலேயே வந்து டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ இங்கே நான் வந்து இந்த காலம் மாத்திரன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் now I'm giving this embarked. ஓகே, எம்பார்க்ட தூக்கி கொடுக்குறோம்னா எதுக்காக காமிக்கிறேன்னா எல்லாமே 0, 1னே வரல. எம்பார்க்ட் இருந்ததுன்னா 0, 1, 2ன்னு புதுசா வந்து ஆட் ஆகும். ஓகே, சரி, எத்தனை கேட்டகரிஸ் இருக்கோ அத்தனை கேட்டகரிஸ் தகுந்த மாதிரி அத்தனை நம்பர் ஆஃப் லேபிள்ஸ் வந்து ஆட் பண்ணிக்குவாங்க. ஓகே. பட் இதுலயும் வந்து இஃப் யூ வாண்ட் டு இன்ட்ரடியூஸ் த ஆர்டர், அப்பதான் ஆர்டினல் என்கோடிங் கம்ஸ் இன்டு பிக்சர். ஆர்டினல் என்கோடிங்க்கும் சேம் கதை தான். ஓகே. ஸோ ஆர்டினல் என்கோடிங்ல ஆக்சுவலி நம்ம வந்து எந்த ஆர்டர்ல நமக்கு வேணும் அப்படின்றத நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம் இல்லையா? அதுக்காக கேட்டகரிஸ்னு ஒரு வேல்யூ இருக்கு. இங்க வந்து பேசிக்கலி நமக்கு யார் ஃபர்ஸ்ட் வரணும், யார் செகண்ட் வரணும் அப்படின்றத நம்ம சொல்லிக்கலாம். நான் வந்து இங்க மேல் வந்து ஃபர்ஸ்ட் வரணும் அப்படின்னு சொல்றேன். ஏன்னா ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல ஃபீமேல் தான் ஃபர்ஸ்ட் வருவாங்கல்ல. பட் எனக்கு மேலுக்கு வந்து 0 வேல்யூ வரணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆர்டர் நான் இங்க டிஃபைன் பண்ணிடணும். மற்றபடி எல்லாமே அதே தான். லைக் fit underscore transform போட்டுருவாங்க. அண்ட் we can build a data frame out of the output and we can show it. Yeah. So மேலுக்கு வந்து 0 வந்திருக்கு, ஃபீமேலுக்கு வந்து 1 வந்திருக்கு, அண்ட் ஃபீமேலுக்கு வந்து 1 இருக்கு, மேலுக்கு வந்து 0 வந்திருக்கு. ஸோ நம்ம எந்த ஆர்டர்ல வேணும் அப்படின்றத இந்த கேட்டகரிஸ்ன்ற காலம்ல ஸ்பெசிஃபை பண்ணோம் அப்படின்னா அந்த ஆர்டர்ல ஆர்டினல் என்கோடர் வந்து என்கோட் பண்ணி கொடுத்துரும். நார்மலைசேஷன். ஸோ நார்மலைசேஷன் வந்து நம்ம டேட்டாவை ஒரு ரேஞ்சுக்குள்ளே 0 to 1 இல்லைனா வேறு ஏதோ ஒரு ரேஞ்சுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்றப்ப யூஸ் பண்ணுவாங்க. ஸ்டாண்டர்டைசேஷன் வந்து நம்ம டேட்டாவில் இருக்க மீன் 0 அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 1ன்னு கொண்டு வரணும்னா யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து நார்மலைசேஷன் அண்ட் ஸ்டாண்டர்டைசேஷன் பற்றி இன்னும் டீட்டெயில்டாக அதோட ஃபார்முலாஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த வீடியோவை நான் லிங்க்கில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ கொஷின் வந்து அது கிடையாது. நம்மளோட டைட்டானிக் டேட்டா செட்டுக்கு நாம் என்ன பண்ணணும், நார்மலைசேஷன் பண்ணுமா ஸ்டாண்டர்டைசேஷன் பண்ணுமா, அதுதான் வந்து கொஷின். பண்ணுமா அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ நார்மலைசேஷன் வந்து எப்போ ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம எடுத்துக்க போகிற மெஷின் லேர்னிங் மாடல் வந்து நம்ம டேட்டா செட்டோட டிஸ்ட்ரிபியூஷன் பற்றி கவலையே படாதுப்பா, அது எப்படி வேணால் இருந்து போட்டோம், நார்மலாக இருக்கட்டும், இல்லாமல் போட்டோம், அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு மெஷின் லேர்னிங் மாடல் நீங்கள் எடுத்துக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு நியரஸ்ட் நெய்பரோ இல்லை ஒரு நியூரல் நெட்வொர்க்கோ எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இவங்க வந்து டேட்டா டிஸ்ட்ரிபியூஷன் பற்றி பெருசாக கவலைப்பட மாட்டாங்க. அவங்கள மாதிரி ஆட்களுக்கு நார்மலைசேஷன் ப்ரிஃபர் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஸ்டாண்டர்டைசேஷன் எப்போ யூஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டாண்டர்டைசேஷன் வந்து சில மெஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, லீனியர் ரெக்ரெஷன், லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன், இவங்க எல்லாமே டேட்டாவோட டிஸ்ட்ரிபியூஷனை ரொம்ப வந்து நோட்டீஸ் பண்ணுவாங்க. நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கணும்னு ரொம்ப வந்து எதிர்பார்ப்பாங்க. அந்த மாதிரி நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்க டேட்டாவுக்கு ஸ்டாண்டர்டைசேஷன் தான் ரொம்ப ஆப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனஸ்ட்டாக உங்களுக்கு நீங்கள் எடுத்துக்க போகிற மெஷின் லேர்னிங் அல்காரிதம் வந்து டேட்டாவோட டிஸ்ட்ரிபியூஷன் மேலே அக்கறை இருக்கா இல்லையான்லாம் சொல்ல தெரியல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களோட டேட்டாவில் இருக்க எல்லா காலம்ஸையும் ஃபஸ்ட் நியூமரிக்கல் வேல்யூவாக இந்த முன்னாடி சொன்ன ஸ்டேஜஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு கொண்டு வந்ததுக்கப்புறமா நார்மலைஸ் பண்ணி ஒரு செட் எடுத்துக்கோங்க, ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி ஒரு செட் எடுத்துக்கோங்க. ரெண்டையுமே வச்சு உங்களுக்கு பிடிச்ச டிஃப்ரெண்ட் மெஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த அல்காரிதம் எதுக்கு பெஸ்ட்டாக சூட் ஆகுதோ அதை வச்சு நீங்கள் அவுட்புட் கொடுத்துக்கலாம். ஆல்ரைட். ஸோ நம்ம எல்லா காலம்ஸையுமே என்கோட் பண்ணி முடிச்சாச்சு நம்மளோட கேட்டகரிக்கல் வேல்யூஸை. அது எல்லாத்தையுமே அதாவது செக்ஸை வந்து என்கோட் பண்ணி எக்ஸ் என்கோட டேட்டா ஃப்ரேம்லையும் இந்த எம்பாக்ட் என்கோட் பண்ணி எம்பாக்ட் என்கோட டேட்டா ஃப்ரேம்லையும் வச்சிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இது எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி ஒரே டேட்டா ஃப்ரேமாக மாற்றிக்கிறேன். நம்மளோட டேட்டா ஃப்ரேம் ப்ளஸ் இந்த 2 டேட்டா ஃப்ரேம் எல்லாத்தையும் மாற்றி வச்சுக்கிட்டேன். ஸோ
இப்ப நம்ம நியூ டேட்டா ஃப்ரேம் எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். இவ்ளோ வேல்யூஸ் இருக்கு. அதாவது இந்த ஆக்சுவல் செக்ஸ் வேல்யூவும் இருக்கு. பிளஸ் நம்ம என்கோட் பண்ண வேல்யூஸும் இருக்கு. பட் ஆக்சுவலா நமக்கு தேவையில்ல இல்லையா? ஸோ அத ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் எம்பாக்டும் நமக்கு தேவையில்ல. அதையும் ரிமூவ் பண்ணிடலாம். அபார்ட் ஃப்ரம் தட் இந்த காலம்ஸ், இந்த நேம் காலம், இந்த டிக்கெட் காலம், இந்த கேபின் காலம், இது எல்லாத்தையுமே நான் வந்து ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணிட்டு மாடல் பில்ட் பண்ணலான்னு இருக்கேங்க. பிகாஸ் ஹானஸ்ட்லி நேம், டிக்கெட் நம்பர் இந்த ஃபீச்சர்ஸ்லாம் வச்சு ஒருத்தவங்க சர்வைவ் ஆயிருப்பாங்களா இல்லையா அப்படின்றத நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியாது இல்லையா? அதனால ஸோ நான் என்ன பண்றேன், இந்த காலம் ட்ராப் பண்றதுக்காக ட்ராப் போட்டுக்கிறேன். அந்த காலம் நேம்ஸ் எல்லாத்தையுமே ஸ்பெசிஃபை பண்ண போறேன். இப்போ இருக்க எல்லாமே நியூமெரிக்கல் வேல்யூஸா தான் இருக்கு. அழகா இதை வந்து நம்ம எடுத்து ஸ்கேலிங் பண்ணி பார்த்துடலாம். நான் என்ன பண்றேன்னா இதை இன்னும் டேட்டா ஃப்ரேம்லேயும் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். அப்டேட்டட் டேட்டா ஃப்ரேமா. ஆல்ரைட். ஸோ ஃபீச்சர் ஸ்கேலிங் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் ஸ்கேலரும் மின்மேக்ஸ் ஸ்கேலரும் இம்போர்ட் பண்ணிக்கணும். அது எல்லாமே SQL அண்ட் ப்ரீ ப்ராசஸிங் மாடியூல்குள்ள தான் இருக்கு. நான் இம்போர்ட் பண்ணிக்கிட்டேன். பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்கேலருக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம். ஸ்டாண்டர்டைசேஷன் பண்ணி பார்க்க போறேன். பிகாஸ் ஐ கைண்ட் ஆஃப் திங்க் இந்த ஏஜ் காலம்லாம் நம்ம ட்ரா பண்ணி பார்த்தப்ப இட் ஆக்டட் அஸ் அ பெல் கர்வ். அதனால இது வந்து ஸ்டாண்டர்டைசேஷன் தான் சரிப்பட்டு வரும்னு ஐ திங்க். ஓகே. ஸோ ஸ்கேலர் டாட் ஃபிட் அண்டர்ஸ்கோர் ட்ரான்ஸ்ஃபார்ம் நியூ டேட்டா ஃப்ரேம் அண்ட் ஸ்கேல் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு ஸ்கேல் டேட்டா கிடைச்சிருக்கு. பட் இதோட ஷேப் நம்ம வேணா பார்க்கலாம். 891,1 போட்டிருக்காங்க. நம்ம நியூ டேட்டா ஃப்ரேம்லையுமே ஆக்சுவலி இப்படி தான் இருந்திருக்கு. ஏன்னா நம்ம தான் நிறைய காலம்ஸ் வந்து எடுத்துட்டோமே 891x9. ஸோ இந்த ஸ்கேல் டேட்டாவை நம்ம அப்படியே இப்போ எடுத்து கொண்டு போய் ஏதாவது ஒரு மிஷின் லேர்னிங் மாடல் கிட்ட டேரெக்டாக கொடுத்து மிஷின் லேர்னிங் பண்ணி பார்க்கலாம். அண்ட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு டவுட்ஃபுல்லாக இருந்ததுன்னா யூ கேன் லைக் இன்னொரு வெர்ஷன் கிரியேட் பண்ணிக்கலாம். மின்மேக்ஸ் ஸ்கேலர் யூஸ் பண்ணி இந்த ஸ்கேலர் வச்சும் ஸ்கேல் பண்ணிட்டு இதுவும் பார்த்தீங்கன்னா 891x9 தான் வந்திருக்கு. நீங்க நல்லா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ரேஞ்சுக்குள்ள வரும் இல்லையா? 0லேருந்து 1க்குள்ள இருக்கும் எல்லா வேல்யூஸுமே. ஸோ 0ல தான் ஆரம்பிக்குது. ஓகே. இதையும் எடுத்துட்டு நீங்க ஒரு மெஷின் லேர்னிங் மாடல் பில்ட் பண்ணி எது பெஸ்ட்டாக ஒர்க் ஆகுதோ அதை வச்சு நீங்க அவுட்புட் பண்ணிக்கலாம். ஓகே. ஆல்ரைட். ஃபீச்சர் இன்ஜினியரிங் இனிதே நிறைவடைந்தது. ஸோ ஃபீச்சர் இன்ஜினியரிங்கோட அட்வான்ஸ்டு ஸ்டேஜாக ஒன்று இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபீச்சர் செலெக்ஷன். ஸோ நம்மக்கிட்ட இருக்க செட் ஆஃப் ஃபீச்சர்ஸில் எவ்வளோ ஃபீச்சர்ஸ் வந்து உண்மையிலே வந்து ஒர்த்தாக இருக்கும் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அந்த செட் ஆஃப் ஃபீச்சர்ஸ் மட்டும் வச்சுட்டு ஒரு மெஷின் லேர்னிங் மாடலை பில்ட் பண்ணுவாங்கங்க. ஸோ இதனால் நமக்கு என்ன அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா எல்லா ஃபீச்சர்ஸும் எடுத்துக்கும் போது நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கிறதுனால மாடல் கன்ஃபியூஸ் ஆகி அக்யூரசி கம்மியாக இருக்கலாம். பட் கரெக்டான செட் ஆஃப் ஃபீச்சர்ஸ் வச்சு நம்ம மாடல் ட்ரெயின் பண்ணோம்னா அப்போ வர அக்யூரசி இன்னுமே பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படிமா இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. ஸோ பிஃபோர் கோயிங் தேர் we need to understand some statistical concepts. அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் கான்செப்ட்ஸ் எல்லாம் நான் கொஞ்சம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிளேலிஸ்ட்டில் கவர் பண்ணுறேன். கவர் பண்ணதுக்கப்புறமா வில் டேக் அ செஷன் ஆன் ஃபீச்சர் செலெக்ஷன். ஸோ இந்த செஷனில் நீங்கள் பார்த்த இந்த 5 டெக்னிக்கையும் உங்களுக்கு பிடிச்ச டேட்டா செட் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த டேட்டா செட் எடுத்து ட்ரை பண்ணிங்கன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். முடிஞ்சால் அந்த கோடையும் ஷேர் பண்ணுங்கள், நான் ரிவ்யூ பண்ணுறேன். ஸோ இந்த செஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் டேட்டா ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.